தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவர்கள் நாடு காக்கும் தலைவர்களாக நாளை வளர சித்திக்கும் முத்தமிழ் தாய்க்கும் மற்றும் பொறுப்பு தலைமையாசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம். அத்தகைய செல்வத்தை இலவசமாய் கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கே பேச வந்துள்ளேன். கரும வீரர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, பெருந்தலைவர் என பல சிறப்பு விருதுகளால் அளிக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 வீரநகரில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மையார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. இவரின் இளம் வயதிலே தந்தை இழந்துவிட்டார். எனவே பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்போடு நிறுத்திக் கொண்டார். தந்தை இறந்த பின்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சென்றார். அங்கு செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்கள் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டு பற்றியும் வளர்த்து கொண்டார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர் அவர்கள். ஒத்துழையாமை இயக்கம், ஆன்மீக எதிர்ப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்கள் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றார். தமிழகத்தின் முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். கல்வி கந்தரான காமராஜர் என்று அழைக்கப்பட்டார். 1963 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் காமராஜர் அவர்கள். காந்திய நெறியில் வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72வது வயதில் காலமானார். 1976 இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத விருது அவருக்கு வழங்கப்பட்டது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. நன்றி.